ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூறுல்லா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அற்புதமான ஒரு மாலை வேலைங்க. மணி இப்போ உங்களுக்கு 5:45. அழகான ஒரு மாலை வேலை. ஒரு அமைதியான ஒரு இடம். எந்த இடம்னா துபாயில் ஊத் மேத்தாவில் இஸ்மாயிலி சென்டர் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி சென்டர் பக்கத்தில் இருக்குது. அதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹலோ காய்ஸ், எல்லோரும் நல்லா சூப்பராக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு அற்புதமான ஒரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் இப்பொழுது சந்திக்கிறேன். பின்னால் நீங்கள் அற்புதமான ஒரு வியூவை சைட்டிங் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா இஸ்மாயிலி சென்டர், அதாவது ஊத் மேத்தாவில் உள்ள மிக முக்கியமான ஒரு கம்யூனிட்டி சென்டர். துபாயிலேயே ஒரு முக்கியமான ஒரு சைட் சீயிங் பிளேஸ்னு கூட சொல்லலாம். ஆனால் ஜஸ்ட் லைக் தட் நம்ம டூரிஸ்ட் பிளேஸை பார்க்குற மாதிரி பார்த்துட முடியாது. இதுக்கு ஒரு கைடட் டூரை நம்ம புக் பண்ணிட்டு தான் வரணும். அந்த தப்பை தான் நம்ம பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு நான் ஆஃபீஸெல்லாம் முடித்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தான், 1.5 கிலோமீட்டர் தான். இந்த விஷயம் இங்கே இருக்கிறதே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக தெரிஞ்ச பிறகு சரி பக்கத்தில் தானே இருக்குது, அப்படியே பார்த்துட்டு போவோம் அப்படின்னு வந்தால் இது கைடட் டூர் ப்ரீ புக் பண்ணிவிட்டு அட்வான்ஸாக புக் பண்ணிவிட்டு வரணுமா, இல்லாட்டி அனுமதி கிடையாது அப்படின்னாங்க. என்ன இஸ்மாயிலியா சென்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவகாசமாக இந்த வீடியோவில் பார்ப்போம். இது இஸ்மாயிலியா சென்டருக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஒரு அற்புதமான அமைதியான செரீன் பீஸ்ஃபுல் பார்க்கில் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், அழகான மலர்கள் பாருங்கள், க்யூட்டான மலர்கள், தண்ணீர்லாம் பாருங்கள், அழகான ஃப்ளாஷிங் வாட்டர். ஏரியாவே ரொம்ப ரம்மியமாக இருக்குங்க. இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஊத் மேத்தாவினுடைய பிஸியான ஒரு ஸ்ட்ரீட்ஸு. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமான ரம்மியமான அழகான மனசிற்கு நம்ம அனைவனுடைய மனதிற்கும் அமைதியை தரவல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆம்பியன்ஸ், அற்புதமான ஒரு அட்மாஸ்பியர் தான் இங்கே இருக்குது, சூழல் தான் இங்கே இருக்குது. நான் அந்த இஸ்மாயில் சென்டர்னு சொன்னது ஆப்போசிட்டில். அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னால் இந்த ஏரியாவில் உள்ள பாருங்கள், சின்ன சின்ன காண்டியூட்லாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக தண்ணி அழகாக ஓடுது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இந்த ஏரியாவே க்யூட்டாக இருக்குங்க. பாருங்கள், ஏரியாலாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். பாருங்கள், சின்னதாக ரிசப்டேக்கிள் மாதிரி அழகாக வாட்டரை வச்சு அழகாக அந்த காண்டியூட்டில் ஓடுது. க்யூட்டாக இருக்குது. நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இங்கே ஈவினிங் டயத்தில் வாக்கிங் வர்றவங்க. அற்புதமாக அந்த ஏரியாவில் போய் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க பாருங்கள், அமைதியாக. எனக்குமே நல்லா இருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. காற்று சும்மா சில்லுன்னு அடிக்குது ஆக்சுவலாக. சரிங்களா, ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே இஸ்மாயிலி சென்டர் அப்படின்னா என்ன, கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போமா வாங்க. கொஞ்சம் ஒரு நல்ல இடத்துல உட்காந்துக்கிட்டே நான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்டாக பேசுகிறேன். அதுக்கு முன்னால் சரௌண்டிங்ஸை உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிட்டு உட்காந்துட்டு பேசுகிறேன். ஸோ தட் இன்றைக்கி ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்தை நானே இந்த விஷயத்துக்காக, இந்த வீடியோவுக்காக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப தான் இந்த விஷயத்தை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. நீங்கள் பார்த்தீங்களா, தண்ணி இருக்கலாம். அப்படி மேலே போகுமா இருங்க. செம க்யூட்டாக இருக்குங்க இந்த ஏரியாலாம். அவ்வளோ ஆரவாரமே இல்லாமல் அமைதியாக இருக்குது. ஆனால் பக்கத்தில் உள்ள ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரவாரமிக்க பிஸியான ஸ்ட்ரீட், துபாய் ஸ்ட்ரீட்ஸ் ஆக்சுவலாக. சரிங்களா, வாவ், என்ன ஒரு அமைதி, என்ன ஒரு ரம்மியம் இல்லையா, அற்புதமாக இருக்குங்க. செம்ம சூப்பர் கூலாக இருக்குது. இங்கே இந்த வியூ பாருங்கள். ஓகே, இஸ்மாயிலி சென்டர் பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வளர்ச்சி இந்த ஏரியாவை காமிச்சிட்ருக்கேன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. எஸ், த வெயிட் இஸ் ஓவர். இப்போ நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். இஸ்மாயிலிஸ் அப்படின்னா யார்? முஸ்லீம் மதத்தில் 2 செக்மெண்டேஷன் இருக்குது. சன்னி முஸ்லீம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சன்னி முஸ்லீம், இன்னொன்று ஷியா முஸ்லீம். ஓகேங்களா, சன்னி முஸ்லீம்லாம் என்னங்க, ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 632 ஆண்டில் இறந்ததற்கு பிறகு, அவருடைய மறைவுக்கு பிறகு வந்த ஹலீஃபாக்களினுடைய அந்த ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்தில் நபியினுடைய முக்கிய தோழராக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த ஹலீஃபாவாக, அடுத்த ஆட்சியாளராக ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு அறிவிக்கப்படுகிறார். ஆனால் யாரெல்லாம் அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹலீஃபாவை ஏற்றுக்கிட்டாங்களோ, அந்த முஸ்லீம் மதத்தை அதை பின்பற்ற ஆரம்பித்தாங்களோ, அவங்கெல்லாம் சன்னி முஸ்லீம். ஷியா முஸ்லீம்னா யாருன்னா,
ப்ராஃபட்டினுடைய கசின் அண்ட் சன்னின்லா, ப்ராஃபட்டினுடைய சிறிய தகப்பனார் அபூ தாலிப் அவர்களுடைய மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க கசின் மட்டும் இல்லைங்க, ப்ராஃபட்டினுடைய மருமகனும் கூட. ப்ராஃபட்டினுடைய மகள் ஃபாத்திமா அவர்களுடைய இது ஹஸ்பண்ட், கணவர். ஸோ கசின் அண்ட் சன்னின்லா, ஓகேங்களா. அப்போது அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இந்த ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே ரொம்ப லாயலாக, எப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்தாங்களோ அதே அளவுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரொம்ப லாயலாக க்ளோஸாக இருந்தாங்க ரசூலுல்லாஹுக்கு, அதாவது ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்போ என்னாச்சுன்னா, உங்களுக்கு வந்து யாரெல்லாம் அபூபக்கரை ஏற்றுக்கிட்டாங்களோ அடுத்த கலீஃபாவா, அவங்கெல்லாம் வந்து சன்னி முஸ்லீம்னு அழைக்கப்பட்டாங்க. ஒரு சில பேர் அபூபக்கரை வந்து மனதார ஏற்றுக்க முடியல. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தவங்க, அவங்க மேலே ரொம்ப லாயலாக இருந்தவங்க, கமிட்டடாக இருந்தவங்கலாம் வந்து அலி அவர்கள் மட்டும்தான், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கலீஃபா வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சாங்க. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் வந்தாங்க. இந்த கலீஃபாவில் பார்த்தீங்கன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஸ்ட்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாங்க, அதுக்கப்புறம் உஸ்மான், அதுக்கப்புறம் நாலாவது தான் உங்களுக்கு கலீஃபாவாக தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க. ஆனால் இந்த ஷியா முஸ்லீம்கள் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதல் லீடராக அவங்க ஏற்றுக்கிறாங்க. அபூபக்கர் அவர்களை ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற்றுக்கல, சரிங்களா. ஸோ இதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல். சன்னி முஸ்லீம்னா யார், ஷியா முஸ்லீம்னா யார். சன்னி முஸ்லீம்னா ரெண்டு பேரும் முஸ்லீம், ஆனால் அந்த செக்மெண்டேஷன் என்னென்னா உலகத்தில் பெரும்பாலும் பரவி இருக்கிறது வந்து சன்னி முஸ்லீம் தாங்க ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஷியா முஸ்லீம்கள் வந்து நிறைய நாடுகளில் இந்த பரவி இருக்காங்க ஆக்சுவலாக. அந்த ஷியாவிலேயே ஒரு செக்மெண்டேஷன் தான் இந்த இஸ்மாயிலி. ஷியாவில் 2-3 செக்மெண்டேஷன் இருக்குது. அந்த இஸ்மாயிலி பற்றி எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை. அது அவங்க என்னன்னு சொல்லிட்டு டோட்டலாக நான் ரொம்ப டிக் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமான பல விஷயங்கள் எனக்கு வந்து கிடைக்கிறப்போ அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். சரி, இந்த ஷியா மக்கள் வந்து அவங்க என்ன அலி ரலியல்லாஹு அவர்களை ஃபஸ்ட்டு லீடராக ஏற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 12 லீடர்ஸ், அலி அவர்களுக்கு பிறகு வந்த ஹசன், அலி அவர்களுடைய மகன்கள் ஹசன், ஹுசைன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து அந்த 12 பேரை தான் அவங்க லீடராக நினைக்கிறேன். 12வது வந்த அந்த ஹலீஃபாவை வந்து கன்சீல்டாக, அவர் வந்து மறைந்து விடலை, இப்போதைக்கு அவர் உலகத்துலேருந்து விடுபட்டிருக்கிறார். திருப்பியும் முக்கியமான உலகத்தினுடைய அழிவு நாள் அப்போ திருப்பியும் அவர் வருவார்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்க நார்மலான ஷியா மக்கள். இந்த ஷியா மக்கள்லேயே ஒரு பிரிவான இந்த இஸ்மாயிலி பீப்புள், அவங்க என்னென்னா அவங்களுடைய என்ன வித்தியாசம் நார்மல் ஷியாவுக்கும் இந்த ஷியாவுக்கும் இந்த இஸ்மாயிலி பிரிவுக்கும் என்ன வித்தியாசம்னா, இஸ்மாயிலி மக்கள் வந்து அந்த ஹலீஃபத்தில் ஷியா மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா, இந்த 12 ஹலீஃபான்னு சொல்லிட்டு, அதில் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 6 லீடர்ஸ் வரைக்கும், அலிக்கு பிறகு வர 6 லீடர்ஸ் வரைக்கும் அவங்க ஒருமிச்சு தான் போகிறாங்க, ஒரே மாதிரியான கருத்து தான் இருக்குது. ஆனால் 7வதாக வர்றது இருக்கு இல்லைங்களா, அந்த 7வதாக வர்ற அந்த லீடரை வந்து இஸ்மாயிலி அவர்கள் ஒரு நபரை சொல்கிறாங்க, நார்மல் ஷியா அவங்க என்ன சொல்கிறாங்க இன்னொரு நபரை சொல்கிறாங்க, சரிங்களா. அதுதான் வித்தியாசம். அது மட்டும் வித்தியாசம் இல்லை, இந்த 7வதாக வர்ற அந்த பேர் வந்து நான் எழுதி வச்சுருந்தேன் ஆக்சுவலாக, அதை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா பேர் சமயத்தில் நம்ம மறந்துடும் இல்லைங்களா, அதனால் நான் எழுதி வச்சுருந்தேன். அதாவதுங்க, இஸ்மாயில் இப்னு ஜாஃபர். ஏன் பேர் இஸ்மாயிலி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா, அந்த லீடர் பேர் என்னென்னா இஸ்மாயில் இப்னு ஜாஃபர், ஜாஃபர் அவர்களுடைய மகன் இஸ்மாயில், அவர் தான் 7வது லீடர்னு சொல்லிட்டு அடித்து சொல்கிறாங்க இந்த இஸ்மாயிலி குரூப் பீப்புள். ஆனால் இவங்க நார்மல் ஷியா என்ன சொல்கிறாங்க, இது சன்னி தனியாக போயிடுச்சு, நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணது முடிஞ்சிருச்சு, நான் இப்போ சொல்கிறது ஃபுல்லாக ஷியாவினுடைய உட்பிரிவான இஸ்மாயிலி. இப்போ வந்து என்னென்னா இஸ்மாயில் இப்னு ஜாஃபர் வந்து அவங்க லீடராக பார்க்குறாங்க. ஆனால் நார்மல் ஷியா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து யார் என்ன 7வது தலைவராக யாரை பார்க்குறாங்கன்னா, அவங்க இன்னொரு ஆளை பார்க்குறாங்க, மூசா அல் கசீம் அப்படிங்கிற இன்னொருவரை பார்க்குறாங்க. அப்போது அந்த நார்மல் ஷியா அந்த மூசா அல் கசீம் பார்த்துட்டு 12 பேரோட விட்டுறாங்க. ஆனால் இந்த இஸ்மாயிலி குரூப் இருக்கு இல்லைங்களா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 12 பேரோட விடலங்க, அந்த இஸ்மாயிலே 2 பிரிவு இருக்குது, நிசாரின்னு ஒரு பிரிவு இருக்குது, இன்னொரு பிரிவு இருக்குது. அது என்னன்னா தலை சுற்றுற மாதிரி கன்ஃபியூஷன் எனக்கு. ஆமாங்க, இதெல்லாம் வந்து இதை நம்ம ஜென்ரல் முஸ்லீம்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. உலகத்தில் பெரும்பான்மையாக பரவி கிடக்கிறது எல்லாமே சன்னி முஸ்லீம்ஸ். நார்மலாக ப்ராஃபெட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர், அதாவது இறைவன் ஒருவனே, குர்ஆன் இறைவனுடைய வேதம், அதுக்கப்புறம் வந்து ஹதீஸ் நபியினுடைய வார்த்தைகள், இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. ஆனால் இவங்க என்னென்னா இந்த இஸ்மாயிலிஸ் வந்து குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு அவுட்வேர்ட்லியாக அதை படித்து அப்படியே இப்போ லிட்டரல் மீனிங் எடுத்துக்காமல் மறைமுகமாக மறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு
குரான் லிட்டரலாக சொல்ல வார்த்தைகள் நிறைய மறைமுக வார்த்தைகள்னு அவங்க நினச்சிக்கிட்டு பல விஷயங்களை மாற்றிட்டு பின்பற்றிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் வர்றேன் ஆக்சுவலாக. சரிங்களா? அதுக்கு முன்னால் நிறைய இன்ஃபர்மேஷனே சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு போர் அடிச்சிடும், இந்த மாதிரி கொஞ்சம் ஏரியாவையும் பார்த்துக்குங்க. ஏரியா சூப்பராக இருக்குங்க. சரி, அங்கே உள்ளார அலோவ் பண்ணல என்ன, அங்கே வந்து அவங்க ப்ரேயர் ஹால் இருக்குது இஸ்மாயில் இதில். சரி, அலோவ் பண்ணல, ஆப்போசிட்லேயாச்சும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த பார்க் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓகேங்களா? இப்போ என்னென்னா, இப்போ வந்து இந்த இஸ்மாயிலி இதில் வந்து நான் 2 நிசாரின்னு ஒரு குரூப் இருக்குது இஸ்மாயிலியில். அவங்க வந்து எப்படின்னா, அவங்க ப்ராஃபட்டினுடைய லீகல் ஹேர், அவங்க வழியாக அவங்க குடும்பத்துலேருந்து வர்ற அந்த வாரிசு வந்து இது வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கிறத அவங்க நம்புகிறாங்க. அவங்களுக்கு ஒரு லீடர், எப்படி வந்து கிறிஸ்டியானிட்டியில் வந்து போப்பாண்டவர் இருக்கிறாங்களோ, அது வந்து உங்களுக்கு இந்த ப்ராஃபட்டோட லீகல் ஹேர் அந்த மாதிரி கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு மட்டும் சொல்கிறேன். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து லீடரை வந்து வச்சு அந்த ஒரு லீடராக அவங்க மறைகிறப்போ இன்னொரு லீடரை அவங்களே தேர்ந்தெடுத்துட்டு போவாங்க. அப்போ ப்ராஃபட்டினுடைய வழித்தோன்றலாக, அந்த வழித்தோன்றல்னு கடைசியாக நம்ம நம்புறது ப்ராஃபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் கடைசி. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கடைசி அவங்க ஒரு லீடரை வச்சு அவங்களா உருவப்படுத்திக்கிட்டு இப்போ வரைக்கும் இந்த ஆகா கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் ஆகா கான் குரூப்னே சொல்லுவாங்க. இந்த இஸ்மாயிலிஸ் வந்து ஆகா கான் 4, இப்போ வந்து அவருடைய பையன் அவர் இறந்துட்டார். அவருக்கு பிறந்தப்பறம் ஒரு பையன் வந்து ஆகா கான் 5ன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் தான் லீடர். இதில் வந்து மதத்தின் உள்ளார போனோன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கலாம். நீங்கள் முஸ்லீம் இல்லைன்னா, முஸ்லீமாக இருக்கிற எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது, உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் முஸ்லீம் இல்லைன்னா. அட் த எண்ட் இதில் முக்கியமாக சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து இப்போ முஸ்லீம்கள் வந்து தொழுகை, நோன்பு, ஜக்காத்துங்கிற மொத்தம் 5 கடமைகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த 5 கடமைகளில் இந்த தொழுகை வந்து 5 வேளை தொழுகிறாங்க ஒரு நாளைக்கு. ஆனால் இவங்க 3 வேளை தான், காலையில், அப்புறம் மதியமும் சாயங்காலமும் கிடையாது, இரவு 2 வேளை. அதுவும் நம்ம வணங்குற ஸ்டைல்லாம் வந்து நார்மலாக அந்த நார்மல் இஸ்லாமியர்கள் வணங்குற மாதிரிலாம் இருக்குது, நவாஸ் மாதிரி இருக்குது அது ஆக்சுவலாக. சரிங்களா? அதுக்கப்புறம் நோன்பு வைக்கிறதும் வந்து அவங்க லிட்டரலாக அவங்க நோன்பு வைக்க மாட்டாங்க. அதாவது சாப்பாடு தண்ணி இல்லாமல் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நோன்புங்கிறது வந்து நல்ல விஷயங்களை செய்கிறது, தீய விஷயங்கள்லேருந்து அகன்று இருக்கிறது. அது உணவு சாப்பிடாம மட்டும் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. தீய விஷயங்கள் செய்யாமல் இருப்போம், ஆனால் நியூட்ரலாக சமயத்தில் சாப்பிட்டுக்குவோம், குடிச்சுக்குவோம், அந்த மாதிரி. 3ஆவதாக என்னென்னா, அவங்க ஜக்காத்துன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா 2.5% வந்து ஏழை வரியை கொடுக்க சொல்லுது சம்பாதிச்சதுலேருந்து. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இஸ்மாயிலி குரூப்பு 12.5% சம்பாதிச்சதுலேருந்து கொடுக்கணும், ஆனால் ஏழைக்கு கொடுக்கக்கூடாது. அவங்களுடைய லீடர், அவங்களுடைய இது வச்சுருக்காங்களா தலைவராக, அவங்கள்ட்ட தான் கொடுக்கணும். 12.5% பெரிய அமௌண்ட்டு. அதனால தான் இப்போ அந்த லீடரை யாரெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டு வர்றாங்களோ அவங்கள்ட்ட இந்த இஸ்மாயிலினுடைய அந்த ஃபண்டு, சோஷியல் டெவலப்மெண்ட் ஃபண்டாக கிட்டத்தட்ட $13 பில்லியன் இருக்காங்க. நம்ம ஊர் காசுக்கு பார்க்குறதா 1 லட்சம் கோடி ரூபாய்கள் அவ்வளோ ஃபண்டு இருக்குது. ஆனால் அந்த ஃபண்டை வந்து நிறையா டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் இஸ்மாயிலிஸ் செலவு பண்ணாங்க. இஸ்மாயிலிஸ் வந்து உலகத்தில் ஒரு 1.5 கோடி பேர் இருக்காங்க, 15 மில்லியன் இஸ்மாயிலிஸ் இருக்காங்க, பல நாடுகளில் பரவி இருக்காங்க. இந்த இஸ்மாயிலி சென்டர்ஸ் துபாயில் உலகத்தில் உள்ள 7 இடங்களில் துபாயில் உள்ளதும் ஒன்று. மீதி உள்ள 6 இடங்கள் பார்த்திங்கன்னா துபாய், அப்புறம் வந்து லண்டன், லிஸ்பன், போர்ச்சுகலில் லிஸ்பன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துஷான்பே, கனடாவில் மட்டும் 3 இடத்துல இருக்குது, துஷான்பே, வான்கூவர், இந்த மாதிரி இன்னும் மொத்தம் 6 இடங்கள் 7 இடங்கள்ல இருக்குது. அது துபாயும் ஒன்று. அதனால தான் நம்ம மெனக்கிட்ட பார்க்க வந்த உள்ளார எப்படி இருக்குது, உள்ளார வந்து ரொம்ப அமைதியான இடம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக. ஆனால் இங்கே வந்து அவங்க அலோவ் பண்ணலை. ஓகேங்களா? இப்போ இந்த அளவுக்கு ஃபண்ட்ஸை வச்சுக்கிட்டு அவங்க நிறைய நல்லதும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து வந்தவுடனே என்ன ஒரு செக்யூரிட்டி என்ன ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்டார்னா, நீங்கள் இஸ்மாயிலியான்னு கேட்டார். நான் இல்லைன்னா, இஸ்மாயில் இல்லாமல் இருந்தால் நீங்கள் உள்ளார அலோடு கிடையாது, நீங்கள் ப்ரீ புக் பண்ணிவிட்டு கைடட் டூர் மட்டும் தான் வர முடியும் அப்படின்ட்டாங்க. அதனால் உள்ளார போய் என்னால் வீடியோ பிடிக்க முடியல, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ இந்த விவரங்கள்லாம் நான் கலெக்ட் பண்ணேன், அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவும் உண்டாக்கி ஆப்போசிட்டில், அதுக்கப்புறம் அதை உங்களுக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. சரிங்களா? சரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து இந்த கட்டடம் ரொம்ப அழகான கட்டடம். அட்லீஸ்ட் நான் வெளியில் இருந்தாச்சும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கட்டடம் வந்து கிட்டத்தட்ட எஜிப்டில் உள்ள ஃபாத்திமித் ஹலீஃபத் அந்த காலத்தில் கட்டப்பட்ட அந்த மாஸ்கினுடைய ஆர்கிடெக்சுரல் ஸ்டைல். அதாவது எஜிப்டில் வந்து 8ஆவது நூற்றாண்டுலேருந்து 11ஆவது நூற்றாண்டு வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃபாத்திமித் ஹலீஃபத், அவங்களும் இஸ்மாயிலி ஷியா தான் ஆக்சுவலாக அவங்க ஆட்சி பண்ணாங்க. சரிங்களா? அவங்க ஆட்சி பண்ணுறப்போ அவங்க கட்டின அந்த கட்டுமான பணி அதனுடைய இதை இமிட்டேட் பண்ணி இங்கே உள்ள இஸ்மாயிலி சென்டர், துபாயில் உள்ள இஸ்மாயிலி சென்டரையும் அவங்க வடிவமைச்சிருக்காங்க. பாருங்கள், ஏரியாவை பாருங்கள், இதுதாங்க இஸ்மாயிலி சென்டருடைய
வாசல். உள் பக்கம் நல்ல அற்புதமான சரியான பிளேஸ்னு சொல்கிறாங்க. நான் அலௌட் இல்லை, அதனால் போகல. சரிங்களா? ரைட், வாங்க அப்படியே இன்னும் ஒரு சில தகவல் ஏதாச்சும் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு அப்படியே இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஆக்சுவலாக ஜஸ்ட் வெயிட். இது வந்து 2008 வந்து இது வந்து கட்டப்பட்டதுங்க. 2004 அடிக்கல் நாட்டப்பட்டு 2008 கட்டப்பட்டது. ஆக்சுவலாக இங்கே வந்து உங்களுக்கு வந்து லேண்ட் வந்து இங்கே உள்ள ஹிஸ் ஹைனஸ் ஷேக் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் அவங்க வந்து இந்த இஸ்மாயிலி கம்யூனிட்டிக்கு வந்து என்டோ பண்ணாங்க. ஆக்சுவலாக ஸோ இந்த டோட்டல் லேண்டும் துபாய் கவர்மெண்ட்டால் இஸ்மாயிலி பிரிவினருக்கு வழங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இது வழங்கப்பட்டது அந்த இடத்துல வந்து இந்த 4 வருஷம் கட்டுமானம் நல்லபடியாக முடிஞ்சு அதை திறந்துருக்காங்க. இங்கே உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அந்த இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ஹால் இருக்கும். ஆக்சுவலாக சரிங்களா? அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ஹால் இருக்கும். அவங்களுடைய ப்ரேயர் ஹால் டெய்லி 7:30 மணிக்கு ஏதோ துவான்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக அவங்க ஸ்டைலில் அவங்க வந்து ப்ரே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி சென்டர், சின்ன குழந்தைங்களுக்கு இந்த கிண்டர் கார்டன் மாதிரி அவங்களுக்கான எஜுகேஷன் சென்டர், அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய வந்து எக்ஸிபிஷன் ஈவெண்ட்ஸு இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்லாம் இவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சரிங்களா? ஸோ கம்யூனிட்டிக்கு இவங்க நிறைய டெவலப் பண்ணுறதுக்காக நிறைய செலவு பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள். ஏன்னா இந்த லீடர்த்தை அவ்வளோ பணம் குவிஞ்சிருக்குங்க. ஸோ அவர் வந்து இஸ் என்ஃபோர்ஸ் டு டூ அ லாட் ஆஃப் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் அக்ராஸ் ஆல் இஸ்மாயிலி கம்யூனிட்டி ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஓகேங்களா? இந்த நான் சொல்கிறேன் 1.5 கோடி இஸ்மாயிலிஸ் வந்து உலகத்தில் பல இடங்களில் பரவிருக்காங்க. இந்தியாவிலேயே நிறைய பேர், இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் இருக்காங்க. இந்தியா 14 லட்சம், பாகிஸ்தான் 14 லட்சம். சரிங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடம் எந்த இடத்துல இருக்குன்னா லிஸ்பன், லண்டன், துபாய், துஷான்பே, டொராண்டோ, வான்கூவர் இந்த இடங்கள்ல இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நான் ஆல்ரெடி சொன்னல இந்த ஃபாத்திமித் ஹலீஃபத் எஜிப்தில் அது வந்து 969 கிபி 969 1171 வரைக்கும் இந்த ஃபாத்திமித் ஹலீஃபத் இருந்துச்சு. அந்த ஸ்டைல் அடிப்படையாக வச்சு தான் இந்த இஸ்மாயில் சென்டரையும் அந்த கட்டடக்கலை அமைப்போடு அவங்க பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக சரிங்களா? இப்போ உள்ள அந்த இஸ்மாயிலி அமைப்போட லீடர் யாருன்னா பிரின்ஸ் ரஹீம் அல் ஹுசைனி. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த மாதிரிலாம் இப்போ இஸ்மாயிலிஸ் வந்து அவங்க லீடராக ப்ராஃபிட்டுக்கு பிறகும், ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகும் இந்த மாதிரிலாம் முஸ்லீம்களுக்கு தலைவர் இருக்கிறதா உருவாப்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு வர்றாங்க. ரிலீஜியஸ் அடிப்படையில் அவங்க பண்ணுறது ஏகப்பட்ட ஆம்பிகுவிட்டி, ஏகப்பட்ட மேனிப்புலேஷன், அது தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணுறாங்க. ஆனால் இருக்கிற ஃபண்டை வச்சுக்கிட்டு நிறைய டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்தில் அவங்கள பாராட்டலாம். ஆனால் ரிலீஜியஸ் அமைப்பில் நிறைய விஷயங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாமல் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் என்னை வந்து ரொம்ப ஆச்சரியப்பட வைத்துச்சு. ஓகேங்களா? தட்ஸ் இட் கைஸ் ஆக்சுவலி. ஓகேங்களா? இது வந்து இந்த இஸ்மாயிலி சென்டர் வந்து 13,000 ஸ்கொயர் கிலோமீட்டரில் இருக்காங்க. ஆக்சுவலாக கட்டியிருக்காங்க. உள் பக்கம் தான் என்னால் போக முடியல. ஓகே, ஆல் ரைட் கைஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துருக்கா? உள்ளார போய் நான் ப்ராப்பராக வீடியோ எடுத்துருந்துருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அலோவ் பண்ணாததுனால ஆப்போசிட்டில் உள்ள பார்க்கில் உட்காந்து என்னோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி, இஸ்மாயிலி சென்டரோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி பார்க்கில் உட்காந்து எல்லா தகவலையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டுருக்கேன். ஹோப் இது புது இன்ஃபர்மேஷனாக இருக்கும் உங்களுக்கு. இது நீங்கள் முஸ்லீமாக இருந்து பார்த்தாலும் சரி, நான் முஸ்லீமாக இருந்து பார்த்தாலும் சரி, உங்களுக்கு புது இன்ஃபர்மேஷனாக கண்டிப்பாக இருக்கும். எனக்கு புது இன்ஃபர்மேஷனாக இருந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரிலீஜியஸ் சைடு உள்ளார போகாமல் நார்மல் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் சைடில் போனீங்கன்னா எல்லாருமே அவங்க ரொம்ப இன்டலெக்சுவல் ஓரியன்டாக இருக்காங்க. அந்த இன்டலெக்சுவல் ஓரியன்டாக ரிலீஜியஸில் நிறையா பயன்படுத்துறதுனால நிறைய மேனிப்புலேஷன் மாதிரி அவங்களுக்கு தெரியாமலே அதில் ஈடுபட்டாங்களோன்னு தான் தோணுது. ஆக்சுவலாக அவங்களுடைய ஃபாலோவிங்ஸ், அவங்களுடைய டீச்சிங்ஸ், அவங்களுடைய இதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப மேன்மேடு மாதிரி ஆகிடுச்சு. அந்த ஸ்பிரிச்சுவல் இது போயிடுச்சு. ஆனால் அது அவங்களுக்கே உண்டான ஒரு ட்ரெண்ட்ஸாக வச்சுக்கிட்டாங்க. அந்த முஸ்லீம்களுடைய அந்த கோர் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்லேருந்து ரொம்ப வெளியில் போன மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல சூப்பரான வீடியோவில் அருமையான கண்டென்ட்டோட சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது நூருல்லா. தேங்க்யூ கைஸ், பீஸ். இன்னொரு அப்படியே பார்த்துருங்க. ஆக்சுவலாக ஜஸ்ட் we can have a quick 360-degree view of this ஆக்சுவலாக. ஓகேங்களா? Yeah. Thank you guys.